ஆடை சுதந்திரம் நீ சொல்றது கிடையாது. ஆடை சுதந்திரம் எதை ஆடை சுதந்திரம் பேசுறீங்களோ அதே வந்து ஒரு ஆக்ட்ரஸ் பண்ணும்போது அது ஆப்ஜெக்டிஃபிகேஷன் இப்படிலாம் பண்றாங்களே கல்ச்சருக்கு அகைன்ஸ்ட் நீங்களே பேசுறீங்க. அது எங்களுக்கு புரியல. யாருப்பா பேசுற? நீ ஆமாப்பா, ஃபெமினிஸ்ட் தான் ஆப்ஜெக்டிஃபிகேஷன்லாம் பேசுறாங்க. நீங்க ஃபிலிம் ஸ்டடீஸ் எடுத்தீங்கன்னா சார், ஃபிலிம் ஸ்டடீஸ் ஃபிலிம் ரிலேட்டட் போனீங்கன்னா வந்துட்டு எல்லாருமே வந்து ஆப்ஜெக்டிஃபிகேஷன், ஒரு ஆணின் பார்வையில் தான் வந்து ஒரு பெண் வந்து சினிமாவில் காட்டப்படுகிறாள். அதுதான் என்ன என்ன எழவி அது ஆப்ஜெக்டிஃபிகேஷன். இந்த ஐட்டம் சாங்ஸ்லாம் வந்து தவறு அப்படின்னு சொல்லி தான் பெரும்பாலான பெண்ணியவாதிகள் பேசுறாங்க. அப்ப அந்த பெண்ணுக்கு அதில் நடிக்கும் அந்த ஆக்ட்ரஸுக்கு ஆடை சுதந்திரம் இல்லையா? அதுதான் என் கேள்வி. ஓ நீ அப்படி வரியா? மோஸ்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ் வந்து ஐட்டம் சாங் வைக்கிறதே ஓகே, நல்ல ஒரு ரீச் இருக்கு அப்படின்றதுக்கு. மோரோவர் அந்த இடத்துல நடிக்க போறவங்க அவங்க அது ஒரு ப்ரொஃபஷனா போறாங்க. இவ்ளோ பெரிய படம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அப்ப அவங்க வந்து ஓகே நம்ம அங்க டைரக்டரா இருக்கும் போது அவர் என்ன சொன்னாலும் நம்ம கேட்டு ஏதோ ஒரு இடத்துல முன்னேறி போயிட மாட்டோமா? அவங்களையுமே அந்த இடத்துல உள்ள தள்ளப்படுறோம் கேக்குறாருன்னா, அப்படி அவங்க தொழில் ரீதியாக அவங்க வாய்ப்புக்காக நீங்க போகல, தொழில் ரீதியாக ஒரு வேலை செய்யும் போது அதுக்கு ஏன் அப்படி ஒரு விமர்சனத்தை நீங்க வச்சு அவங்களை கார்னர் பண்றீங்கன்னு கேக்குறாரு. இப்படி எல்லாம் போட்டு ஆடலாமா, இப்படி எல்லாம் போட்டு நீங்க பண்ணலாமா?